அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாதத்துல அண்ணாமலையார் கோவில்ல தீபம் ஏற்றக்கூடிய இந்த நேரத்துல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து கொண்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய நேரம் பார்த்தா கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போக அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களையே வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 17ஆம் தேதியே கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடக்கூடிய முறைகள் தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய நேரம் தாங்க இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் பொறுத்தவரை நிறைய விசேஷமான சம்பவங்கள் நடக்க இருக்கு. ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா மாலை போடக்கூடிய நேரம் தாங்க இது. கார்த்திகை தீபம் வரக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கு. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையுமே இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில தீபம் ஏற்றக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு புண்ணிய பலனை சேர்க்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை என்னென்னா, உங்கள் கடன் குறைய வேண்டும்னோ உடல் ஆரோக்கியம் மேம்பட வேணும்னு நினைக்கக்கூடியவங்க பழங்களை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம். அதே போல் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறைய நினைத்தீங்கன்னா திங்கக்கிழமை நாளில் பச்சரிசி வாங்கி கொடுப்பதும் நன்மையை தரும். பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணம் ஏற்றத்தை தருங்க. இந்த மாதத்தில் சுப விரயங்களை செய்ய போகிறீங்க. பெற்றோர் பெரியவங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி பார்த்தீங்கன்னா இணக்கம் உண்டு. லாபங்கள் அதிக அளவில் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டு. படைப்பாளிகள் கலைத்துறையில் மீடியா போன்ற துறைகளில் இருந்தீங்கன்னா இப்போதைக்கு அனுகூலமான பலனும் உண்டுங்க. துணையுடன் இருந்து வந்த மனத்தங்கல்கள் இனி தீரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. கோவிலுக்கு எல்லாம் சென்று வழிபட போறீங்க. மனதிற்கு பிடித்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதலீடுகளுக்கு எந்தவித இனி குறைவு இருக்காது. வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கோயில் கட்டுவது, கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்றவற்றை இப்போது நீங்கள் செய்து புண்ணியங்களை தேடிக்கொள்ள போறீங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசு மாடுகளுக்கு நீங்கள் கோதுமை மாவும் வெள்ளம் தானமாக அளிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். இரத்த அழுத்தம், தைராய்டு, ஹார்மோன் குறைபாடுகளில் அதீத கவனமாக இருக்கணும். இதயத்தில் பிரச்சனை இருப்பவங்க மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு பார்த்துக்கோங்க. சுப விரயங்களை செய்ய போகிறீங்க. நேரத்தில் நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமலே செலவுகள் காணப்பட்டாலும் கிரெடிட் கார்டு விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்து இனி நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியங்களை பார்த்தீங்கன்னா ஜெயித்து முடிவீங்க. சிவாலயங்களை வழிபடுவது இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். சிவனுக்கு நீங்கள் எலுமிச்சை கொடுப்பது பெரிய அளவுக்கு உங்கள் மன அழுத்தத்தை நீக்கிடுங்க. மன அமைதியை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு நன்றாக அமைய போகுது. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் சாப்பாடு தானமாக கொடுத்தீங்கன்னா பண விரயம், அஷ்டலட்சுமியினுடைய விரயம் எல்லாமே மாறும். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பண சேர்க்கையும் செல்வ செழிப்பு உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கிரகநிலை பொறுத்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், விரயஸ்தானத்தில் செவ்வாய்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கள் மற்றவரோட அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்தில் கூட கோபம் வருங்க. கோபத்தை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கோங்க. திடீர் பண தேவை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதமும் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிர்வாகம் பற்றி யாரும் இந்த நேரத்தில் விமர்சனம் செய்வதை தவிர்த்திடுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தும் விதத்தில் அமையும்.
கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை தருங்க. அதே போல பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது, அவங்க போக்களை விட்டு பிடிப்பதும் நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மிகவும் பொறுமையுடனும் கவனமாக பாடங்களை படிங்க. மேலும் உங்கள் தன்னம்பிக்கை துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. எதிர்பாராத செலவு உண்டு. இரவு பகலாக உழைக்க வேண்டியதாக கூட அமையும். அடுத்தவர் வேலையை தானே செய்யக்கூடிய நிலையும் உருவாகும். இருந்தாலும் உதவிகள் கிடைத்திடுங்க. வரவேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்தாலும் அது உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கும் மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரப்போகுது. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கான மன மகிழ்ச்சியை தருங்க. மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக அமையும். கல்விக்கான செலவு கூடும். கொடுத்த வாக்கை சரியான நேரத்தில் செய்து பேரும் எடுப்பீங்க. பல விதத்திலும் பணவரத்து உண்டுங்க. ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இனி நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வேகமாக முன்னேற்றம் உண்டு. ஆனால் அதற்காக நீங்கள் உழைப்பு அதிக அளவில் ஈடுபடணும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை இந்த நேரத்தில் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு. நாக தேவதையை வணங்குவது நன்மையை தருங்க. பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியம் இப்போதைக்கு வெற்றியை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டே. திடீர் செலவு உண்டாகலாம். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுங்க. வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்க. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பயந்து வேலை செய்ய வேண்டியதாக அமையும். உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் கூட போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடாது. குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. சொத்து விவகாரங்களை கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளி குறைய தொடங்கும். பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த செலவு உண்டு. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட செய்ய போகிறீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெறுவீங்க. அலைச்சல் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருமானத்தை தான் இப்போது உங்களுக்கு அமைத்து தரப்போகுது. புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களிடம் ஆலோசனை செய்து முடிவு எடுப்பது நல்லது. மேலும் தொழில் வியாபார போட்டிகள் குறையும். பணவரத்து நன்றாக இருக்கும். தொடர்ந்து தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து கிரகநிலை பலன்கள் எப்படி அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபார போட்டிகள் குறைந்துடும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பல விதத்திலும் பலனை அளிக்கும். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கள் உறவினர் வருகைன்னே இருக்கலாம். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்க. அடுத்ததாக வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளாக கவனம் செலுத்துவது தான் நல்லது. பெரியவங்களுடைய உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோடு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமான பலனையும் பெறுவீங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா மூலம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டு நிலைவாசப்படி வெளியிலும் சரிங்க வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வழங்கி வர உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வித செல்வங்களும் குறைவே இல்லாமல் உண்டாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு 6 வெற்றிலைகளில் 6 அகல் நெய் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அதே போல் இந்த நாட்களில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதும் உங்களுக்கு புண்ணிய பலன்களை சேர்த்துடுங்க. மேலும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது உங்கள் வீட்டில் எப்போதுமே நேர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தும். வீட்டில் பார்த்திங்கன்னா தீய சக்திகள் இருந்தாலும் விரட்டி அடித்திடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா
மறக்காம ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.